அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் தாராளமாக எடுத்துக்கலாம். 2 தக்காளி, நல்ல பெரிய வெங்காயம். வெங்காயத்தில் 1/4 பங்கு வந்து தக்காளி போட்டால் போதும். நம்ம ஏன்னா புளி சேர்க்குறோம், புளி கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். பூண்டு வந்து 4 பல், அடுத்து வரமிளகா, இது போதும். இப்போ எப்படி வதக்கலாங்கிறது பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு, பூண்டு வந்து நான் சேர்க்கலை. நான் ரொம்ப காரமாக வேண்டாம் அப்படிங்கிறதுனால வெறும் வரமிளகா மட்டும் நான் சேர்க்க போகிறேன். இப்போ வந்து எண்ணெய் காஞ்சதுமே வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த மாதிரி பெருசாகவே கட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வெங்காயத்தை வதக்கினோடனே நான் பூண்டு சேர்க்கலை. எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறமேட்டு பூண்டு உரித்தது இல்லை தட்டினது சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் சேர்க்கணும். பூண்டு எப்போவுமே வந்து தட்டி சேருங்க, இல்லை அதை கட் பண்ணி சேருங்க. ஏன்னா அது வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து நடக்குமா, ஒரு டாக்டர் சொன்னார். கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்ததுக்கு அந்த கட் பண்ணி தட்டி வச்சோம்னா அதில் சில கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்ததுக்கு அப்புறமேட்டு சேர்த்தோம்னா அது உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தட்டி சேருங்க. இப்போ லைட்டாக வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் மிளகா போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் காரம் வந்து ரொம்ப கம்மியாக சாப்பிட்றதுனால தான் பூண்டு சேர்க்கலை. ரெகுலராக நான் பூண்டு சேர்த்துக்குவோம். பூண்டு போட்டாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நான் காஞ்ச கருவேப்பிலையும் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா கருவேப்பிலை வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால தான் நான் வந்து வெங்காயத்தோடையே கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம குழம்புலலாம் சேர்க்குறப்ப தனியாக எடுத்து வச்சுப்பாங்க. இந்த மாதிரி சட்னிலலாம் நம்ம வந்து சேர்த்தோம்னா அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு வந்து உடம்புக்கும் நல்லது. இந்த கருவேப்பிலையை பொறுத்த வரைக்கும் சுகர் பேஷண்ட் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் சாப்பிட முடியலன்னா இந்த மாதிரி சட்னி செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி போட்டு இல்லை கொஞ்சமாக எப்படி பிடிக்குமோ சேர்த்துக்கலாம். ஆனால் டேஸ்ட்டு மாறவே மாறாது. இப்போ வந்து நான் வந்து தக்காளி வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணி சேர்த்திங்கன்னா அந்த சட்னியோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ஃபேவரட் சட்னி. சீக்கிரம் தீர்ந்து போயிடும். 2 நாள் வச்சு சாப்பிட்றது மாதிரியா இருந்தால் நீங்கள் வந்து புளி சேர்த்து கொஞ்சம் கூட புளி நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா புளி சேர்த்துக்கலாம். புளி வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக தான் நான் புளி சேர்க்குறேன். நீங்கள் உடனே சாப்பிட்ற மாதிரியா இருந்தால் புளி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு 2-3 நாள், ஒரு வாரம் 10 நாள் நீங்கள் வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னா
எக்ஸ்ட்ரா கொஞ்சம் புளி சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து கால் பண்ணி சேர்த்தா போதும். இல்லை நீங்கள் தக்காளி வந்து ஒரு தக்காளி சேர்த்தா கூட இது வந்து டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி ஒரு கைப்பிடி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது அப்படியே ஊற்றுங்க, ஏன்னா கொத்தமல்லி சீக்கிரம் வதங்கிடும். அப்படி ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமேட்டு கிளறலாம். நைட் நேரத்தில் கொத்தமல்லி சட்னி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கிங்களேன், காலையில் எந்திரிக்கிறப்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அந்த ஒரு மாதிரி டயர்டாக இருக்காது, ஒரு மாதிரி பாடியெலாம் பெயினாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பெயின் எதுவுமே இருக்காது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தூங்கி எழுந்திரிச்சது அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சுறுசுறுப்பாகவும் இருக்கும். இப்போ இதில் வந்து கொஞ்சோண்டு நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். எங்கள் அம்மாவுக்கு இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும். நம்ம நார்மலாக வெங்காயம் தக்காளியெலாம் முழுசாக போட்டு வதக்குவாங்க. அந்த மாதிரி விட நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி செய்கிறப்ப அது இந்த கடைக்கெல்லாம் நீங்கள் போய் வாங்கவே மாட்டீங்க. இந்த மாதிரி சட்னி செஞ்சு வீட்லேயே ஒரு 2 தோசை வச்சுட்டு சாப்பிட்லான்னு நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தக்காளி லைட்டாக வதங்கணும், அதில் தான் டேஸ்ட்டே இருக்குது. நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டோம்னா நம்ம சட்னி ரெடி. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சட்னி கண்டிப்பாக வாரத்தில் 2 நாள் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை வந்து உடம்புக்கு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. முடி நல்லா வளரும், சுகர் வராது. அதே மாதிரி மாசமாக இருக்கிறவங்க கருவேப்பிலை சேர்த்து நிறைய சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கும் ரொம்ப நல்லது. இரும்பு சத்து வந்து கருவேப்பிலையில் அதிகமாக இருக்குது. ப்ரெஷர் இருக்கிறவங்க இது மாதிரி கொத்தமல்லி வந்து அதிகமாக சேர்த்து சாப்பிட்றதுனால அந்த ப்ரெஷர் வந்து கொஞ்சமாக குறையும். அதாவது காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒரு மாதிரி தலை சுத்தலாக இருக்குது, ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி நைட்டில் செஞ்சு சாப்பிட்டு ஒரு நாள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். டேஸ்டியான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு. சாப்பிடுங்க. சட்னி பார்த்தீங்கன்னா தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ இது தோசையில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ டேஸ்டான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடுச்சு.